السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والشكر لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أهل الله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. سبحانك لا فهم لنا إلا ما فهمتنا إنك أنت العلام الغيوب. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. அருளன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். அல்லாஹ் வையகத்து மக்கள் வாழ்வாங்கு வாழ வான்மறை வாங்கி தந்த வல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள், அம்பியாக்கள், ஷுஹதாக்கள் அனைவர்கள் மீதும் நம்மவர்களின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றவற்றுமா. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய கிருபையினால் புனிதமிக்க இஸ்லாமிய மாதத்தின் ஜமாதுல் ஆகிருடைய மாதத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்ஆவுடைய ஃபஸாயில்கள், ஜும்ஆ தினத்தின் சிறப்புகளை பற்றி மிக அதிகமாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஜும்ஆ தினத்தின் சிறப்புகளுக்கு தகுந்த மாதிரி சுன்னத்தான முறையிலே நாம் குளித்துவிட்டு, சுன்னத்தான முறையிலே நல்ல ஆடைகள் அணிந்து, சுன்னத்தான முறையிலே நறுமணம் பூசிக்கொண்டு அல்லாஹுடைய இல்லத்தில் சுன்னத்துகளை தொழுதுவிட்டு நாம் தீனுடைய விஷயங்களை சொல்வதற்காக, அதை கேட்பதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு தௌஃபீக் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் நம்மீது செய்த ஒரு மிகப்பெரிய பேருபகாரமாக இருந்து கொண்டிருக்கிறார். ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதன் எப்படி வாழ வேண்டும், மனிதன் எந்த முறையில் வாழ வேண்டும், அவன் பிறந்தது முதல் மரணிக்கும் வரை அல்லாஹ்வுடைய ரசூலின் கட்டளைப்படி எப்பொழுது வாழ ஆரம்பிக்கின்றானோ அந்த வாழ்க்கையை அல்லாஹ் ரசூலுடைய சொல் கொண்டு, அல்லாஹ் ரசூலுடைய சொல்லுக்கு வழிபட்டு யார் நடந்து கொண்டிருக்கிறானோ அவன் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டு கொண்டிருக்கிறான். இதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா திருமறையிலே மை யுதிஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா என்று கூறுகின்றான். யார் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் யார் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ, அவர்களுக்கு வழிபட்டு நடக்கிறார்களோ, அவர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்கின்றான். அந்த வகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதன் எந்த முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான், இந்த உலகம்தான் முக்கியம், இந்த உலகம்தான் நமக்கு கை கொடுக்கக்கூடியது என்று மனிதன் நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படி அல்ல. மறுமைதான் அவனுக்கு மிகப்பெரிய, அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று சொன்னால் அது மறுமை வாழ்வு தான்.
ஆனால் மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்து முடித்து விடுவோம், இந்த உலகம்தான் நமக்கு என்று மனிதன் சிந்தித்து கொண்டு இருக்கிறான், செயலாட்டி கொண்டு இருக்கிறான். அல்லாஹ் திருமறையில் சொல்லும் பொழுது வல் ஆஹிரத்து கைரும் வ அப்கா, மறுமை நாள் என்பது இருக்கிறதே, மறுமை வாழ்வு என்பது இருக்கிறதே, அதுதான் சிறந்தது, அதுதான் என்றென்றும் நிரந்தரமாக இருக்கக்கூடியது என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கின்றான். மறுமை வாழ்க்கைக்கு செல்வதற்காக வேண்டி அதற்குண்டான சில அடையாளங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். மறுமை நாளுக்குடைய அடையாளம், கயாமத்து நாளுடைய அடையாளம், கயாமத்து எப்பொழுது வரும் என்ற விஷயம் அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும். சென்ற வாரம் கூட 5 விஷயம் அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லியிருந்தோம். அதில் ஒன்று மறுமை நாள் எப்பொழுது வரும், கயாமத்து நாள் எப்பொழுது வரும் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. இது அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு தடவை ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து ஒவ்வொரு விஷயமாக கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, இஹ்சான் என்றால் என்ன, இப்படியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு கேள்வி, சாஆ மறுமை நாள் எப்பொழுது வரும் என்ற விஷயத்தை கேட்கிறார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருமறையிலே சொல்லும் பொழுது கூட, நபியே, மக்கள் உங்களிடத்தில் மறுமை நாளை பற்றி கேட்பாங்க, மறுமை நாள் எப்பொழுது வரும் என்பதாக கேட்பார்கள். எஸ் அலூனக அனிஸா, மறுமை நாளை பற்றி உங்களிடம் கேள்வி கேட்பார்கள். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், கொல் இன்னமா இல்முஹா இன்த ரப்பி, நிச்சயமாக மறுமை நாளுடைய அறிவு அது அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும், மறுமை நாளை பற்றியுள்ள விவரம் அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும் என்று நபியே நீங்கள் கூறிவிடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருமறையிலே கூறுகின்றார். கண்ணியமிக்கவர்களே, அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கேட்டுட்டு கடைசியில் கேட்குறாங்க, அக்பிர்னி அனிஸா, யா ரசூலல்லாஹ் மறுமை நாளை பற்றி எனக்கு கூறுங்களேன் என்று கேட்கிறார்கள். அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்பவரை விட கேட்கப்படுபவர் இருக்கிறாரே, அவர் அந்த அளவுக்கு அறிந்தவராக இல்லை. யார் கேள்வி கேட்குறாங்களோ அவங்க தான் கேள்வி கேட்கப்படுபவரை விட சிறந்தவர் என்று ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அப்போ ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதனுடைய விஷயங்களை பற்றி, மறுமை நாளுடைய விஷயங்களை பற்றி, மறுமை நாளுடைய அடையாளங்களை பற்றி, மறுமை நாள் எப்பொழுது வரும், அதனுடைய அடையாளங்கள் என்ன என்ற விஷயங்களை பற்றி சொல்லும் பொழுது, உலக அழிவின் அடையாளங்கள் இருக்கிறது, அது பெரிய அடையாளங்கள் என்று ஒன்று இருக்கிறது, சிறிய அடையாளங்கள் என்று ஒன்று இருக்கிறது. கிதாபுகளில் நம்ம படிச்சிருப்போம், பயானுகளில் நம்ம கேட்டிருப்போம். மறுமை நாளுக்குரிய அடையாளங்கள், பெரிய அடையாளங்கள் ஒன்று இருக்கிறது, சிறிய அடையாளங்கள் என்று ஒன்று இருக்கிறது. பெரிய அடையாளங்களில் அது எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், நூலில் கோர்க்கப்பட்ட ஒரு முத்துக்களை போன்று, நூலில் மணி, தஸ்மி மணி என்று வைத்துக்கொள்வோம், அது போன்று பல முத்துக்கள் கோர்க்கப்பட்டு இருக்கிறது. அது அப்படியே உதிர்ந்து விடுமையானால், அது அப்படியே அந்து விடுமையானால், எப்படி அந்த முத்துக்கள் எல்லாம் அப்படியே கொட்டி கொண்டு இருக்கிறதோ அதே போன்றுதான் மறுமை நாள், அதுவும் பெரிய அடையாளங்கள்
ஒவ்வொன்றாக தொடர்ந்து கொட்டி கொண்டே இருக்கும், ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருக்கும், ஒவ்வொன்றாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எப்படி அந்த முத்துக்கள் எல்லாம் கொட்டி கொண்டு இருக்கிறதோ அதே போன்று தொடர்படியாக வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லலாம். சிறிய அடையாளங்கள்னா என்ன? அந்த சின்ன சின்ன அடையாளங்களில் ஒன்று நடந்து முடிந்த அடையாளங்கள் ஒன்று இருக்கிறது, இன்னொன்று நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அடையாளம் ஒன்று இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அடையாளங்கள்லாம் முன்னறிவிப்பு செய்து விட்டார்கள். அதனுடைய அடையாளங்கள் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க. அதுவும் சில விஷயங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது, நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆக என்ன செய்யணும்? மறுமை நாள் வரப்போகுது, அல்லாஹ்வுக்கு முன்னால் நம்ம பதில் சொல்ல போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கணும். நம்ம பாட்டுக்கு நம்ம போன போக்கில் நம்ம போய்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால், மறுமை நாளை பற்றி உண்டான ஒரு பயம் இல்லை அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி மனுஷன் எப்படி வேண்டாலும் நடக்க ஆரம்பிச்சிருவான். அல்லாஹ் திருமறையிட சொல்லும் பொழுது, மனிதர்கள் அவர்களுடைய கேள்வி கணக்குடைய நாள் நெருங்கிவிட்டது, ஆனால் அந்த மக்கள் அதை விட்டும் புறக்கணித்து கொண்டு இருக்கிறார்கள், பாராமுகம் காட்டி கொண்டு இருக்கிறார்கள், பொதுபோக்காக இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். மறுமை நாள் நெருங்கிவிட்டது, ஆனால் அது மக்கள் அதை என்ன செஞ்சிருக்கிறாங்க? புறக்கணித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ என்ன செய்யணும்? ஒரு பயம் வேணும். மறுமை நாள் வரப்போகுது, அல்லாஹ்வுக்கு முன்னால் நம்ம நிற்க போகிறோம், அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம்? அல்லாஹ் கேள்வி கேட்பானே, அந்த கேள்விக்கு நாம் என்ன பதில் சொல்ல போகின்றோம்? ஒன்று. ரெண்டாவது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அதாவது நபி சொன்னது நடக்குது. அது எப்படி நடக்குது? வஹீயுடைய அடிப்படையில். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்களுக்கு வஹீயை அறிவித்துக்கின்றான். அப்போ இதிலேருந்து நம்ம என்ன செய்யணும்? நபியை நேசிக்கணும். நபியின் நேசம் நமது சுவாசமாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை கடைபிடிக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை நேசிக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நேசிக்கணும், அவங்களுடைய குடும்பத்தார்களை நேசிக்கணும், அவங்களுடைய சுன்னத்துகளை நேசிக்கணும். மூன்றாவது விஷயம், மறுமை நாளை பற்றி பேச போகும்போது அதில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? விழுந்துடக்கூடாது. மறுமை நாள் அதற்குண்டான அடையாளங்கள் எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்களோ அதே போன்று என்ன செஞ்சிடக்கூடாது? நம்ம நடந்துடக்கூடாது. அந்த வழியில் நம்ம விழுந்துடக்கூடாது. சைத்தான் நம்மளை வெளியெடுத்துருவான், கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய அறிவிப்பு உண்டு. மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று, குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும் சலாம் சொல்கிறது. மற்றவங்கள சலாம் சொல்லாமல் சொல்கிறதில்ல. யார் தெரிஞ்சாலும் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் சலாம் சொல்கிறது இருக்குது. இது கியாமத் நாளுடைய அடையாளம்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சென்ற வாரம் கூட சலாம் சொல்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும் சலாம் சொல்லணும், அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் இது மறுமை நாளுடைய அடையாளம்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரெண்டாவதாக, மறுமை நாள் நெருங்கி வர போகும்போது வியாபாரங்கள் பறந்து காணப்படும். இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பிஸ்னஸ், தொழில், துறை, உத்தியோகம், வியாபாரம் செய்யலாம். வியாபாரம் செய்ய சொல்லி அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கட்டளையிட்டு இருக்கிறார்கள். வியாபாரம் செய்வது அது ஆகமாக்கப்பட்டு இருக்கிறது. வியாபாரம் செய்வது, பொருள் ஈட்டுவது அது ஆகமாக்கப்பட்டு இருக்கிறது. அதே சமயம் அந்த வியாபாரத்தை ஹலால் ஹராம் பேணி என்ன செய்யணும்? வியாபாரம் பார்க்கணும். நமக்கு எப்படி வேண்டாலும் வருது பணம், எப்படி வேண்டாலும் பணம் சம்பாதிக்கலாம், எப்படி வேண்டாலும் நம்ம நடந்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது வியாபாரத்துக்கு அர்த்தம் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்துஜார்
நாணயமிக்க ஒரு வியாபாரி, உண்மை பேசக்கூடிய நாணயமுள்ள ஒரு வியாபாரி, மா சித்தியகீன வஷஹதா வசாலிஹின், நாளைக்கு மறுமை நாளில் எழுப்பப்பட போகும்போது அவர் சுஹதாக்களோடு எழுப்பப்படுவார், உண்மையாளர்களோடு எழுப்பப்படுவார், ஷஹீதுகளோடு எழுப்பப்படுவார், நல்லோர்களோடு எழுப்பப்படுவார். எந்த வியாபாரத்தில் ஹராம் கலக்கலையோ, எந்த வியாபாரத்தில் ஹலால் அதிகமாக ஹலால் இருக்குமோ, யார் ஹலாலோடு அந்த வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க தான் இப்படிப்பட்ட நல்லவர்களோடு எழுப்பப்படுவாங்க. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹத்தா துஐனுல் மர்அது ஸௌஜஹா, வியாபாரம் பறந்து காணப்படும், அதே சமயம் தனது கணவனுக்கு மனைவி ஒத்துழைப்பு செய்து கொண்டிருப்பாள். ஒரு வியாபார விஷயத்தில் ஒரு கணவனுக்கு மனைவி ஒத்துழைப்பு செய்கிறதுல தப்பு இல்லை, உதவி ஒத்தாசை ஹெல்ப் பண்ணுறதுல தப்பு இல்லை. வியாபாரம் செய்யணும் அப்படின்ட்டு தான் நம்ம மார்க்கம் சொல்லுது. அதே சமயம் மனைவி கணவனுக்கு உதவி செய்யணும், மனைவி கணவனுக்கு உதவி செய்யணும், கணவன் மனைவிக்கு உதவி செய்யணும், ஹெல்ப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத மார்க்கம் சொல்லுது. அதே சமயம் அந்த கணவனுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த பெண் கடையில் நிற்க போகும்போது ஹிஜாபோடு இருக்கணும், பர்தாவோடு இருக்கணும். இன்றைக்கி பார்க்குறோம், உலகத்தில் பார்க்க போகும்போது கடைகளில் கணவனுக்கு உதவி செய்யக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க. அதே சமயம் பல ஆண்கள் வர்றாங்க, பல பேர் வர்றாங்க, பல அந்நியவர்கள் வர்றாங்க. அவங்களுக்கு முன்னால் பொருள்கள் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. எப்போ ஹிஜாப் இல்லையோ, முகத்தை மறைக்கக்கூடிய எப்போ அந்த ஹிஜாப் இல்லையோ அது வியாபாரமாக இல்லை. ஆகுமாக்கப்பட்ட அந்த ஹலாலாக்கப்பட்ட அந்த வியாபாரம் என்ன செஞ்சாலும் ஹராம் ஆயிடும். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹத்தா துஐனுல் மர்அது மின் ஸௌஜிஹா, கணவனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய உதவி பண்ணக்கூடிய அந்த பெண் இருக்கிறாரே, கடைகளில் உத்தியோகங்களில் தொழில்துறைகளில் இருக்க போகும்போது ஹிஜாபோடு பர்தாவோடு எப்போ அந்த பெண் செயல்படுகிறாளோ அந்த வியாபாரத்தில் பரக்கத்து இருக்கிறது. இல்லாவிட்டால் இது மறுமை நாளுடைய அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ வியாபாரங்களில் ஹலால் ஹராம் பேணணும். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பெண் இபாதத்துடைய விஷயத்தில் கணவனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவளாக இருக்கிறாள் என்று சொன்னால் இதை மார்க்கம் அனுமதிக்கிறது. எப்படி? ரஹிமல்லாஹு மர்ஆ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வானாக, கிருபை செய்வானாக, அந்த பெண் கணவனை தொழுகைக்காக வேண்டி எழுப்பி விடுகிறார். எப்பொழுது அவன் எழுவதற்கு மறுக்கின்றானோ தண்ணியை தெளித்து எழுப்பிவிடும்படி மார்க்கம் கூறுகிறது. அப்போ இந்த விஷயத்தில் அந்த பெண்ணுக்கு ரஹ்மத் செய்யப்படுகிறது, கிருபை செய்யப்படுகிறது, இரக்கம் காட்டப்படுகிறது மார்க்கத்தின் விஷயத்தில். அதே மாதிரி ஒரு மனைவி தூங்கி கொண்டு இருக்கிறாள், அந்த மனைவியை கணவன் எழுப்பி கொண்டு இருக்கிறான், அவள் எந்திரிக்கவில்லை, தண்ணியை தெளித்து எழுப்பும்படி மார்க்கம் கூறுகிறார். இப்படிப்பட்ட கணவன் மனைவிக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரஹ்மத் செய்கின்றான் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்தபடியாக ஒரு அடையாளம், மறுமை நாளுடைய அடையாளம், பகுத்திலல் அர்ஹாம், இன உறவுகள் துண்டிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. சொந்த பந்தங்கள் துண்டிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பல வருடங்களாக சின்ன சின்ன விஷயம், ஆனால் அதை பெரியதாக நினைத்து கொண்டு இந்த வருடம் முழுவதும், வாழ்க்கை முழுவதும் சொந்த பந்தத்தை முறித்து கொண்டு இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னத ஃபாத்திஹன், உறவை முறிப்பவன் சொர்க்கம் செல்ல முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறான். நீ சர்வசாதாரணம் போச்சு, அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை, அக்காவுக்கும் தங்கிக்கும் உள்ள சண்டை, பெத்த தகப்பனுக்கும் மகனுக்கும் சண்டை, பெத்த தாய்க்கும் மகளுக்கும் சண்டை, சின்ன பிரச்சனை, ஆனால் மூத்து வரையிலும் அது அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சில்மன் கதாக், உன்னை துண்டித்து யார் வாழுகிறார்களோ அவர்களை சேர்ந்து வாழ கற்பித்துக்கொள். உறவினர்களோடு சேர்ந்து வாழுங்க. உனக்கு உனக்கு அவங்க அநியாயம் பண்ணிட்டாங்களா, மனஸ்தாபம் ஏற்படுத்திட்டாங்களா, அவங்கள மன்னிச்சிருங்க. வாழ்க்கை எவ்வளோ குறுகிய வாழ்க்கை. நம்ம எவ்வளவு காலம் உலகத்தில் வாழ்வோம்னு சொல்ல முடியுமா? அடுத்த செகண்டில் ஆக்சிடென்ட் நடந்து கொண்டு இருக்கிறது. அடுத்த செகண்டில் நம்ம உறுதியாக வாழுவோமா சாவோமா அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் இன்னைக்கு வருஷ கணக்கில் பேசாமல் உறவை துண்டித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். சாதாரணமாக வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க ஏதோ சில விஷயங்கள் சில பொருள்கள் இல்லை சாக்லேட் இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். கொடுக்காதனால என்னாச்சு அப்படின்னா, இங்கேருந்து வந்தால் ஆனால் எங்களுக்கு எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிற ஒரு இதில் என்ன செய்யுது, உறவு துண்டிக்கப்படுகிறார். அவனுக்கு அப்படி செஞ்சால் எனக்கு இப்படி கொடுக்கலையே, நம்ம எவ்வளோ நெருங்கிய சொந்த பந்தமாக இருக்கிறோம், அவன் கொடுக்கலையே, இப்போ இதில் உறவு துண்டிக்கப்படுகிறது. ரெண்டாவது, நம்ம எவ்வளோ பெரிய கடன் கேட்டோம், கடன் கொடுக்கலை, அதனால் இன்றைக்கி உறவுகள் துண்டிக்கப்படுகிறது. இன்னும் எத்தனையோ விஷயங்கள். இதுவும் மறுமை நாளுடைய அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அருமையானவர்களே, நாம் அல்லாஹ்விடத்திலே நம்பிக்கை கொண்டவர்களாக, தவக்குள் வைப்பவர்களாக நாம் இருக்கணும். அதே மாதிரி கயாமத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று பொய் சாட்சி வெளிப்படும். இன்றைக்கி எதுக்கெடுத்தாலும் என்ன செய்வாங்க, பொய் சாட்சி சொல்லிகிட்டே இருப்பாங்க. பொய் சாட்சியும் ஒரு கயாமத்துடைய அடையாளம் என்று ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி சில விஷயங்கள், அந்த விஷயங்கள் எப்பொழுது மக்களிடத்தில் வரும் ஆனால் பலவிதமான இயற்கை தண்டனைகள் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கயாமத்து நாளோட நெருங்கிறோம், மறுமை நாள் நீங்கள் எதிர்பாருங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. ஒன்று, இதா காணல் மாபுனா முத்துவலா, பொது சொத்துக்களுக்கு மோசடி செய்வது. இது எவ்வளோ பெரிய அநியாயம். ஏதோ ஒரு நிறுவனம் இருக்கிறது, ஏதோ ஒரு துறை இருக்கிறது, அந்த துறையில் அந்த நிறுவனத்தில் நம்ம வகிக்கிற அந்த பொறுப்பின் காரணமாக, நான் மிகப்பெரிய பொறுப்புதாரியாக இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொது சொத்துக்களில் எப்போ மோசடி செய்யப்படுகிறதோ அவனுடைய இந்த உலகத்துடைய வாழ்க்கையும் சரி, மறுமையுடைய வாழ்க்கையிலும் சரி, மிகப்பெரிய ஒரு தண்டனை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ எப்போ பொது சொத்துக்களில் மோசடி செய்யப்படுகிறதோ, பொது சொத்துக்களை தனது சொத்துக்களாக எப்பொழுது மனிதன் அதை எடுத்துக்கொள்வானோ அப்போ இந்த உலகத்திலையும் அவனுக்கு நஷ்டங்க, மறு உலகத்திலும் அவனுக்கு நஷ்டம். ரெண்டாவது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு அமானத்து மகனபான், அமானித விஷயங்கள்லையும் மோசடி செய்கிறது இன்றைக்கி உலகத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது. அமானித விஷயங்கள்லையும் என்ன செய்யுது, மோசடி நடந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தபடியாக ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அத்தா ரஜுல் ஜௌஜத்துஹு, ஒரு மனிதன் தனது மனைவிக்கு கட்டுப்பட்டு நடப்பான். அதற்கு அடுத்தபடியாக ஸல்லல்லாஹு சொன்னாங்க, வஅஃப உம்முஹு வபிர்ர சதீகஹு வஜஃபா அபாஹு, தனது தாயை நோவினைப்படுத்துவான், தனது நண்பனை பிரியமாக ஆக்கிக் கொள்வான், தனது தந்தையை அப்படியே புறக்கணித்து விடுவான். இதுவும் மறுமை நாளுடைய அடையாளமாக கொண்டு இருக்கிறது. அதுக்கடுத்து ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஓரத்தஃபஅத்தில் அஸ்வாத் ஃபில் மஸாஜித், பள்ளிவாசலில் கூச்சம் குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும், அதிகமான உலகத்தினுடைய பேச்சுக்கள் பேசப்படும். இதுவும் மறுமை நாளுடைய ஒரு அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு அடுத்தபடியாக வகான ஸாயிமுல் கௌம் அர்தலுஹும், மக்களில் ரொம்ப தாழ்ந்த ஒரு மனிதனை அவர்களிலே மிகப்பெரிய ஒரு பதவியை கொடுத்து பதவி வகித்து கொண்டு இருப்பார்கள். வாக்கம ரஜுல் மகாபத ஷபிஹி,
அவன் செய்யக்கூடிய அந்த கெட்ட செயலின் காரணமாக அவனுடைய அந்த கெட்ட செயலுக்கு மரியாதை செஞ்சு அந்த மனுஷன் நடந்துக்கிட்டே இருப்பான். அவன் எந்த நேரத்தில் என்ன நடக்க போதோ, அவன் என்ன செய்ய போகிறானோ, என்ன நமக்கு தீங்கு செய்ய போகிறானோ அப்படிங்கிற பயந்து என்ன செய்வான் மனுஷன், அவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பான். அதற்கு அடுத்தபடியாக மதுபானங்கள் அதிகமாகிட்டே இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக ஆண்கள் பட்டாடை உடுத்து கொண்டு இருப்பார்கள். லபிசல் ஹரீர் ஒன் கரத்தில் கயான்குல் மகாஜிப், பாடல்கள் இசைகள் எல்லாம் சமுதாயத்தில் அதிகமாகி கொண்டே இருக்கும். இதுவும் மறுமை நாளுடைய அடையாளம். சமுதாயத்தில் முன்னோர்களை பின்னோர்களாக இருக்கக்கூடிய வாலிபர்களாக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி, என்ன செய்வாங்க, முன்னோர்களை பின்னோர்கள் குறை சொல்லிக் கொண்டே இருப்பாங்க. இதுவும் மறுமை நாளுடைய அடையாளம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆக அருமையானவர்களே, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு எதை கற்றுத் தந்திருக்கிறார்களோ அதன்படி வாழ கற்றுக்கொள்வோமேயானால் அதில் தான் மிகப்பெரிய ஒரு வெற்றி இருக்கிறது. ஒரு தடவை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய அறிவிப்பு, ஹைபர் போரில் திரும்பி வந்த பின்னால் சஹாபாக்கள்லாம் இவர் ஷஹீது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, இன்னொருத்தரை பார்த்து இவர் ஷஹீது, இன்னொருத்தரை பார்த்து இவர் ஷஹீது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு ஜனாசா போயிட்டு இருக்கு. அப்போ பார்த்து இவரும் ஷஹீது தான் அப்படின்னு சொல்ல போகும்போது இந்த விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியுது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் ஒவ்வொருத்தையும் இவர் ஷஹீது இவர் ஷஹீதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் இந்த மனிதர் இருக்கிறாரு, இவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், கனிமத்து பொருளில், அதாவது அந்த பொது சொத்தில் ஒரே ஒரு பொருளை, ஒரு ஆடையை, ஒரு துணியை என்ன செஞ்சுட்டாரு, அபகரிச்சுக்கிட்டார். அவரை நான் நரகத்தில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். அப்போ கனிமத் பொருளை, போர்லேருந்து வரக்கூடிய அந்த பொருள்களை என்ன செய்கிறது, மோசடி பண்ணுறது. அதாவது பொது சத்துக்கள், அதுக்கு யார் மோசடி பண்ணுறாங்களோ அவங்க நரகத்தில் மிகப்பெரிய ஒரு தண்டனை இருக்குன்னு சொல்லிட்டு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். ஆக அருமையானவர்களே, நமது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமது ஈமானில் மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு ஈமானை நமக்கு தந்துள்வானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நல்ல வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. தீனின்படி வாழக்கூடிய, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நல்லடியார்களாக நம் அனைவர்களை மாற்றி தந்துள்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.